உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை எடுத்துக்கூறும் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள புனித மைக்கேல் தேவாலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் தத்ரூபமாக மாட்டுத் தொழுவம் அமைக்கப்பட்ட குழந்தை இயேசுவின் பிறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்து பிறப்பை எடுத்துக்கூறும் விதமாக கோவையின் பல்வேறு பகுதிகளில் தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சிகள் துவங்கி நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள புனித மைக்கேல் தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்து அவதரித்த மாட்டுத் தொழுவம் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு நள்ளிரவு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கோவை மறைமாவட்ட ஆயர் தாமஸ் அக்வினஸ் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் குழந்தை இயேசு உருவ பொம்மையை பக்தர்களுக்கு உயர்த்தி காட்டி இயேசு பிறப்பை அறிவித்தார். பின்னர் அந்த உருவ பொம்மை குடிலில் வைக்கப்பட்டு ஆராதனைகள் மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி பிற மதங்களை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். ஆண்டவர் இயேசுவில் பிரியமான நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் கத்தோலிக்க மறைமாவட்டத்தின் சார்பாக கிறிஸ்து பிறப்பு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கிறிஸ்து பிறப்பு விழா என்றால் கிறிஸ்து ஜெயந்தி, அதாவது இறைவன் மனிதனாக பிறந்த நாளை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். அவர் மனிதனை சந்திக்க வந்த நாள் தான் கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகின்றோம். எதற்காக மனிதனை சந்திக்க வந்தார் என்றால், மானிட குலத்தை அன்பு செய்கிறேன் என்பதை சுட்டி காட்டுவதற்காகவும் அதை நிரூபிப்பதற்காகவும் உலகிற்கு வந்தார். அந்த கடவுள் இன்று நமக்கு விடுக்கின்ற செய்தி, ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். அன்பினுடைய பரிமாணங்கள் நிறைய இருக்கின்றது. முதலாக சொல்ல வேண்டுமென்றால் மன்னிப்பு. அதை இயேசு வாழ்ந்து காட்டினார். ஒரு கணத்தில் அறைந்தால் மறு கணத்தை காட்டு என்று சொல்லி பகைவர்களை மனம் வந்து மன்னிக்க வேண்டும், மன்னித்து அவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். எனவே நாம் இன்று எல்லோரையும் அன்பு செய்வோம். அன்பு செய்வதாக இருந்தால் நம்மிடத்தில் பாகுபாடுகள், பிரிவினைகள், போராட்டங்கள் ஒன்றுமே இருக்காது. எல்லோரும் ஒரு தாயின் மக்களின் உணர்வு நமக்கு மேலோங்கி இருக்கும். எனவே ஒருவரை அன்பு செய்து வாழ நாம் முன் வருவோம். அதைத்தான் இறைவன் விரும்புகின்றார். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் மேரி கிறிஸ்மஸ். ஒவ்வொரு ஆண்டும் உலக அமைதி வேண்டின்னு ஒரு அதே பிரார்த்தனை தான் இப்போ இன்னும் அதிகமாக வேண்டுகிறேன். ஏனென்றால் ஆங்காங்கு பல இடங்களில் சண்டை நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த சண்டை முடிவுக்கு வர வேண்டும் என்பதற்காக எங்களை திருத்தந்தை எங்களிடம் எல்லோரும் பிரார்த்தனை செய்யுங்கள், ஜெபியுங்கள் என்று சொல்லுகின்றார். இறைவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அங்கு அமைதி நிலவ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம்.